ஹலோ வியூவர்ஸ். ரீசெண்டாக ஏ டு பி ஷாப்க்கு போனப்போ அங்கே சாம்பார் சாத பொடி நான் பார்த்தேன். அது வாங்கினேன். அதை வீட்டில் செஞ்சப்போ ரெப்ளிக்கா ஏ டு பி சாம்பார் ரைஸ் மாதிரியே இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் மூங் தால் பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நான் 1.25 டம்ளருக்கு கனெக்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கரில் ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், 1/2 பொட்டேட்டோ. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தான் நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்க போகிறோம். ஏ டு பியில் வாங்கினா சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருப்பேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, பருப்பு, அது கூட இதை நம்ம சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. இல்லாட்டி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க, புளி தண்ணியை. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 4 விசில் அளவுக்கு விடுங்கங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க, மசிச்சு விட்டுட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா ஊற்றி, தாராளமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சாதத்தை ஒரு ஹாட் கேஸில் மாற்றிட்டு அந்த ஹாட் கேஸ் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெப்ளிக்கா ஏ டு பி சாம்பார் ரைஸ் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.